Assalamualaikum. Hi, welcome to AN All-Rounder Princess. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா thumbnail பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஈத் vlog தான் பார்க்க போறோம். As a family நாங்க செலிப்ரேட் பண்ற first ஈத் வந்து இதுதான். இந்த ஈத் எங்களுக்கு எப்படி போணுச்சு அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஈத் vlog பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பத்தின சின்ன இன்ட்ரோவோட வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஆல்ரெடி இன்ட்ரோ பார்த்திருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ள போலாம். நமக்கு வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் இருக்கு. ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ்ல வித் சர்டிஃபிகேட்டோட நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். மெஹந்தி எப்படி போடணும் எப்படி போடக்கூடாது. இது மட்டும் இல்லாம நீங்க ஃப்ரீ கிளாஸ் வேணும் உங்களுக்கு வந்து A to Z எல்லாமே கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபுல் கிளாஸ் அதாவது A to Z எல்லாமே வந்து சொல்லி கொடுப்போம். ஒரு 100+ டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்போம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு லைன் போடுறதுல இருந்து ஒரு பிசினஸ் எப்படி வந்து கொண்டு போகணும் அப்படின்றது வரைக்கும் எல்லாமே கிளியரா சொல்லி கொடுத்துருவோம். இதுல வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து ஃப்ரேம் சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மெஹந்தி மிக்ஸாலிக்கு தேவையான கிட் அதாவது இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேசிக் தான் கொடுத்தோம். இப்போ வந்து அட்வான்ஸ்ட் கிட்டே வந்து நமக்கு அதாவது ஒரு 1500 லெவலுக்கான ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதுல வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் கேர் பாம் ஆயில் அந்த மாதிரி ஆஃப்டர் கேர்க்கான எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எப்படி வாங்கணும் எங்க வாங்கணும் எப்படி வாங்கக்கூடாது என்ன குவாலிட்டில வாங்கணும் அப்படின்ற விஷயங்களுமே உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இப்போ நம்ம என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஹந்திக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க எல்லா மெஹந்தி ப்ராடக்ட்ஸுமே நமக்கு அவைலபிளா இருக்கு. சோ A to Z எல்லாமே ஒரே இடத்துலயே இருக்கும் அப்படினா நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் டீடைல்ஸோட வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்ன்றதை நீங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா அகேஷனுக்குமே வந்து மெஹந்தி போட்டு விடுறோம். நீங்க வந்து ஒரு பிரைட் டு பி இருக்கீங்க இல்ல அப்படினா வந்து பிரைட் மேக்கா இருக்கட்டும் இல்ல எந்த அகேஷனா இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டார்டிங் 150 ல இருந்தே வந்து மெஹந்தி வந்து போட்டு விட்டுட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு வந்து மெஹந்தி வேணும் அப்படினாலுமே நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மெஹந்தி நம்ம செஞ்சு சேல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதாவது பிரைடல் மெஹந்தி நெயில் கோன் அப்புறம் பிராக்டிஸ் மெஹந்தி எல்லாமே செஞ்சு சேல் பண்ணிட்டு இருக்கோம். சோ மெஹந்தி வேணும் அப்படினாலும் நீங்க வந்து சேல் பண்றோம் நீங்க வாங்கிக்கலாம். இல்ல உங்களுக்கு மெஹந்தி போட்டுக்கணும் அப்படினாலுமே நம்ம கிட்ட 150 ல இருந்தே வந்து நமக்கு வந்து மெஹந்தி போட்டு விட்டுட்டு இருக்கோம். நம்ம எந்த ஏரியால வந்து மெஹந்தி போட்டு விட்டுட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் சாரி ப்ரீ டிராப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத ஸ்கிரீன்ல வந்து நான் போடுறேன் நீங்க வந்து பாருங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா சாரி ப்ரீ டிராப்பிங் சோ ஓகேவா. சோ அதுவே நமக்கு அவைலபிளா இருக்கு. சோ நீங்க எந்த ஊர்ல இருந்தாலுமே சாரி ப்ரீ மட்டும் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். சோ சாரி டிராப்பிங் நம்ம எந்த ஊர்ல பண்றோம் அப்படின்றத சைடுல நான் ஸ்கிரீன்ல போடுறேன் நீங்க பாத்துக்கோங்க. சோ நீட்டா வந்து நம்ம சாரி டிராப் பண்ணனும் நம்ம வந்து குயிக்கா வந்து சாரி வந்து டிராப் பண்ணிக்கணும் அப்படினா நீங்க ப்ரீ பண்ணி வச்சது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் டைம்ல 100 ரூபீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா சாரி வந்து ப்ரீ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோ உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க வந்து சாரி கொரியர் பண்ணிட்டீங்கன்னா நாங்க வந்து ப்ரீ பண்ணி கொடுத்து விட்டுருவோம். ப்ரீ அண்ட் டிராப்பிங் கிளாஸஸ்மே எடுத்துட்டு இருக்கோம். சோ கிளாஸஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படினா கஸ்டமைஸ்ட் கிஃப்ட்ஸ் தான். சோ உங்களுக்கு என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் வேணும் அப்படினாலுமே நம்ம கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. சோ ஃப்ரேம் பண்ணனும் இல்ல சாக்லேட் கிஃப்ட்ஸ் பண்ணனும் இல்ல சாக்லேட் பொக்கே பண்ணனும் இல்ல அப்படினா வந்து பாத்தீங்கன்னா ஹேம்பர் மாதிரிலாம் பண்ணனும் இல்ல பொக்கே பண்ணனும் இல்ல அப்படினா இந்த மாதிரி வந்து ஹூ பார்ட் பண்ணனும் என்ன மாதிரியான கஸ்டமைஸ்ட் கிஃப்ட்ஸ் வேணும் அப்படினாலுமே இருக்கு. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ரெசின் ஆர்ட்மே நம்ம வந்து கொண்டு வர போறோம். சோ அந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் கிஃப்ட்ஸ் வேணும் அப்படினாலுமே நீங்க வந்து தாராளமா என்கொயரி பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெர்பல் சோப் அதாவது ஆர்கானிக்கான சோப்ஸ் தான். சோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் வந்து ஆர்கானிக் சோப்மே நம்ம கிட்ட இருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான சோப் வேணும் அப்படினாலுமே நீங்க அதை வந்து சொன்னீங்கன்னா நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். அதாவது உங்களுக்கு குப்பமேனி சோப் வேணும் இல்ல கேரட் சோப் வேணும் இல்ல பீட்ரூட் சோப் வேணும் அந்த மாதிரி நீங்க என்ன சோப் வந்து கேட்டாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஆலோவேரா சோப் அதுக்கப்புறம் பீட்ரூட் சோப் கேரட் சோப் ரோஸ் சோப் அந்த மாதிரி எல்லா டைப் சோப்மே நம்ம கிட்ட இருக்கு. சோ உங்களுக்கு சோப் வேணும் அப்படினாலுமே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆரி ஒர்க் தான். நம்ம கிட்ட வந்து ஆரி ஒர்க்மே நம்ம வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். சோ ஆரி ஒர்க்ல பாத்தீங்க அப்படினா 500 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஆரி ஒர்க்கு கிளாसेस எடுக்க போறோம். சோ ஃப்ரீ கிளாसेस அதுக்கப்புறம் பே கிளாसेस அந்த மாதிரி சொல்லிட்டு கிளாसेसமே நம்ம எடுக்க போறோம். சோ நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படினா பிரைடல் பேங்கிள்ஸ் அதாவது சில்க் பேங்கிள்ஸ் சொல்ற எல்லா பேங்கிள்ஸ்மே நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜுவல்லரி மேக்கிங் கிளாसेसமே இதுக்கு அப்புறம் வந்து வர போகுது. நான் என்ன கிளாஸ் எப்போ போடுவேன் அப்படின்றது வந்து நான் கண்டிப்பா யூடியூப் சேனல்ல இன்ஸ்டாகிராம்லயும் வந்து அப்டேட் பண்ணுவேன். சோ ஒன் பை ஒன்னா எல்லா கிளாसेसமே வந்துட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டான ஜுவல்லரி வேணும் அப்படினாலுமே நம்ம தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி கஸ்டமைஸ்டான போஸ் அதாவது ஹேர் பேண்ட்ஸ் சைல்டுக்குலாம் போடுற ஹேர் பேண்ட்ஸ்மே நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படினா வாங்கிக்கலாம். ட்ரெஸ்க்கு மேட்சா இந்த மாதிரி பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எது வேணும் அப்படினாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க டீடைல்ஸ் சென்ட் பண்றேன். ஸோ நம்ம சேனல் பற்றின இன்ட்ரோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் இல்லை ப்ராடக்ட்ஸ் வேணும் இல்லை ஏதாச்சும் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈதுக்கு அப்படின்னாலே ஷாப்பிங் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம். அதாவது எனக்கு கிடையாது பாப்பாவுக்கு மட்டும் வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக கவுன் அந்த மாதிரி எதுவுமே எடுக்காமல் சிம்பிளாக இந்த ஒரு 3 கவுன்ஸ் வந்து எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆன்லைனில் வந்து எங்கள் அக்கா முத்துப்பேட்டையில் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில திங்ஸ் வந்து வாங்கி கொரியர் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்த ஓட்டையாக இருக்குது பார்த்திங்களா அந்த ட்ரெஸ் வந்து ஒரு 2 அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேங்கிள்ஸு அதுக்கப்புறம் இந்த கவரிங் ஐட்டம்ஸ்லாம் முத்துப்பேட்டையில் ரொம்ப நல்லாயிருக்கும். முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை அந்த மாதிரி ஏரியாஸில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள்ஸ் வந்து ஒரு 8 அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரேஸ்லெட் மாதிரி வித் வந்து இதோட இருக்கும் மோதிரத்தோடு இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரிலாம் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே பொம்பளை பிள்ளையாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் வாங்கலாம் இதெல்லாம் போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ ஃபர்ஸ்ட் ஈத் அப்படின்றனால ரொம்பவே ஸ்பெஷல் தானே. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொலுசு வந்து வாங்கியிருந்தேன். அதாவது வெளியில் இருக்குது இருந்தாலும் வந்து இதிலெல்லாம் இந்த மாதிரி போட்டு பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ வந்து வாங்கியிருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பாப்பாக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கவுன் தான் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வாங்காமல் கொஞ்சம் ஒரு 6 மந்த்துக்கு மேலே போடுற மாதிரி
மாதிரியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கவுன் வந்து இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு காட்டனில் வந்து ஒரு ரயான் காட்டன் மிக்ஸ்டுன்னு நினைக்கிறேன். இந்த கிளாத் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் தீமில் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா என்னோடய சாரீ வந்து பிளாக்கு, என்னோடய ஹஸ்பண்டும் சேம் அதே மாதிரி தான் போட்டிருந்தாங்க ஒரு பிளாக் ரிலேட்டடாக. ஸோ அதனால் இந்த ஒரு கவுன் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த ஃப்ராக் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் அண்ட் ஒயிட் காம்போவில் நல்லா பியூர் காட்டன் தான். ஸோ ஏன்னா ரொம்ப வந்து பாப்பாவுக்கு ரொம்ப இதெல்லாம் போட வேணாம் அப்படின்றதுனால இது வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அண்ணன் வந்து என் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் ஈதோட ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ் தான் அவங்களுக்கு போட்டிருந்தா. ரொம்ப சாஃப்டாக அந்த சேம் டைம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக்கோட சூப்பராக இருந்துச்சு. இது என்னோட சின்ன அண்ணன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் கவுன் தான், ஒரு திருப்பூர் காட்டன் சொல்லிட்டு கவுனு. திருப்பூர் காட்டன் கடையில் இந்த கவுன் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இதுவுமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு ஃப்ராக்கும் வாங்கியிருந்தோம். அது என்னென்னா கொஞ்சம் எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் க்ரீன் கலரில். ஸோ இதுவும் வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஈத் அப்படின்றதுனால அவங்களுக்கு தான் போகிறவங்க எல்லோரும். இப்போ என்னோடய ஃபஸ்ட் அண்ணாவும் வந்திருந்தாங்க மலேசியாவிலேருந்து. ஸோ என்னோடய செகண்ட் அண்ணா, என்னோடய அத்தா அப்படின்னு யார் எங்கே போனாலும் அவங்களுக்குன்னு ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃப்ராக், இது வந்து ஒரு மாதிரி லைட் க்ரீனில் இருக்கும். இது வீடியோக்கு என்ன மாதிரி கலரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அதாவது ஒரு ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி ஒரு கலரில் தெரியுது. ஆனால் இது வந்து நல்ல ஒரு லைட் க்ரீன் மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். பாப்பாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து நான் ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணேன். ஃபுல்லாக வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணேன். மெயினாக வந்து ஒரு சாரீ என்னோடய அண்ணன் வாங்கி கொடுத்துட்டாங்க. என்னோடய ஃபஸ்ட் அண்ணன் வந்து எனக்கு சாரீ வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால் நான் பெருசாக வந்து எந்த ஷாப்பிங்கும் பண்ணலை. ஃபுல்லாக வந்து ஆன்லைன் ஷாப்பிங் தான். ஒரு 2 குர்த்தி வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு மெரூன் கலரில் ஃபீடிங் டாப் தான். ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது ஒரு டாப்பும், அப்புறம் வந்து ஒரு பிளாக் கலர் குர்த்தியும் வாங்கியிருந்தேன். பிளாக் கலர் குர்த்தி வந்து மார்னிங் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஆல்ட்ரு பண்ண கொடுத்துருந்தேன். ஸோ அது வந்து போட்டதுக்கப்புறம் பிக்சர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் டாப்லேயே இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. துணியும் நல்லா இருந்துச்சு. இல்லை லைட்டான எம்ப்ராய்டரி மட்டும் டாப்பில் கொடுத்துருக்கோம். சைடில் 2 சைடு ஜிப் அதெல்லாம் வந்து நல்லா குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பிளாக் கலரில் ஒன்று வாங்கியிருந்தேன். அது வந்து பிரிண்டட் மாதிரி இருக்கும். பட் அதுவுமே பார்க்க லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து அதுதான் வந்து நான் வாங்கியிருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து ஒரு ஹேர் போ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ வந்து வச்சுருக்க மாதிரி பாப்பா போட்டு வந்து நான் ஃபோட்டோஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணுவேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து போ மாதிரி வைக்க முடியாது, ஹேர் பேண்ட் மாதிரி போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி போ ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக வந்து மல்லிகைப்பூ வச்சு இந்த இது வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாப்பா போட்டதுக்கு அப்புறமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரியலான ஒரு ஃப்ளார் வச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. என்னோடய இங்கிலாஸ் வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போனப்போ உண்மையான ஃப்ளாரான்னு கேட்டாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம குழந்தைக்கு நம்ம கையால் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுலாம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதுதான் இப்போ வந்து எல்லாமே ஒன் பை ஒன்னாக நடந்துகிட்ருக்குன்றப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம். எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எனக்கு பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளே செஞ்சு நம்மளே போடுறது தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும். அதுவும் நம்ம குழந்தைங்கன்றப்ப நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு போடுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து ஒரு பிளாக் கலர் கிளாத்து இல்லை பிளாக் கலர் வந்து ஏதாச்சும் நல்ல திக்கான கிளாத் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நான் வந்து கேன்வாஸில் வந்து பிளாக் கலர் கிளாத் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே வந்து ஜிக்ஸாக் மாதிரி வந்து அந்த மல்லிகைப்பூ மொட்டை வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் கேப் இருந்ததுனால அந்த கோல்டன் கலர் பஞ்ச் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுலேருந்து சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து கேப் இருந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி என்னோடய அண்ணா பொண்ணுக்கும் ஒரு சின்ன கிளிப் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அவளுக்கும் சேம் அதே பேட்டர்ன் தான். ஆனால் அது வந்து கிளிப்பில் வச்சுருந்தேன். அவளுக்கு கொஞ்சம் நிறையா முடி இருக்கும். அவள் கிளிப்பில் வைக்கிறது தான் நல்லாயிருக்கும் ஹேர் பேண்ட் விட. அதனால் அவளுக்கு வந்து கிளிப்பில் வந்து வச்சுருந்தேன். இது ரெண்டும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அது வந்து ஹேர் பேண்டில் போட்டு நான் உங்களுக்கு பாப்பாக்கு போட்டு நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எல்லோரும் வந்து நான் இந்த பக்கம் பாப்பாக்காக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சமையலுக்கான வேலையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டில் வந்து ஈத் அப்படின்னாலே பொரிச்ச ரொட்டி இல்லாமல் இருக்காது. ஸோ வந்து பொரிச்ச ரொட்டி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை அப்படின்றதுனால அப்பப்போலாம் பண்ண மாட்டாங்க. இந்த ஈத் டைம் மட்டும் பண்ணுவாங்க. வட்டலாப்பம் கொள்ளியாப்பம் கூட அடிக்கடி வீக்லி ஒன்ஸ் இல்லை 10 days ஒன்ஸ் கூட பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த பொரிச்ச ரொட்டி வந்து மேக்ஸிமம் இந்த ஈத் டைமில் வந்து கம்பல்சரி பண்ணுவாங்க. என்னோடய அண்ணா பசங்களுக்கு, எங்கள் அண்ணன்களுக்கு, எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து நல்லா பால்
மைதா மாவு, நல்லா முட்டை இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு அந்த மாதிரி பண்ணுறது. டேஸ்ட்டுக்காக நீங்கள் மில்க் மேட் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணலாம். ஸோ வந்து அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மச்சி வந்து குலாப் ஜாமுனுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. குலாப் ஜாமுனுக்கு வந்து பெருசாக எதுவுமே போடலை, ஜஸ்ட் அந்த மிக்ஸும் அதுக்கப்புறம் வந்து மில்க் மேட் மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சு போட்டு எடுத்துட்டாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக வந்து வந்துருந்துச்சு. எனக்கு வந்து குலாப் ஜாமுன் விடையும் ரசகுல்லா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அது ஒரு பக்கம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பொரிச்ச ரொட்டி சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த மாவுலேயே பார்த்திங்கன்னா பூரன் மாதிரி, அதாவது பூரணம் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா தேங்காய், அதுக்கப்புறம் எள்ளு, கருப்பு எள்ளு, அதுக்கப்புறம் வந்து சீனி, பொட்டுக்கடலை இது எல்லாமே போட்டு நல்லா வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அச்சு இருக்கும்ல, ஸோ அதில் வந்து அந்த மாவை வச்சு 1 by 1 வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா நான் காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா ஒரு ஷேப்பில், அந்த மாதிரி சூப்பராக வந்து கிடைக்கும். ஸோ இதுவுமே நல்லா இருந்துச்சு. நிறையா உள்ள ஸ்டஃபிங் வச்சு மாவு வந்து அந்த அளவுக்கு இல்லாமல் ஸ்டஃபிங் மட்டும் நல்லா நிறையா வச்சு பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ஸ்நாக்ஸுக்காக இடையில வந்து பசங்களுக்காக ஸ்நாக்ஸுக்காக பண்ணியிருந்தது. ஸோ இந்த மாதிரி நல்லா வச்சு அழுத்தி அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அந்த ப்ரெஸ் பண்ணும்போதே எடுத்துடணும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணனால எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பண்ணும்போது அந்த ஓரத்தில் இருக்கிற எக்ஸஸான மாவு இருக்குல்ல, அதையெல்லாம் வந்து அழுத்தும் போதே எடுத்து விட்டோன்னா இந்த மாதிரி ஷேப் வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கிது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கான டிஃபன் ஒர்க்கும் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் முடிச்சு வச்சுட்டு படுத்தாச்சு. எப்போதுமே பெருநாள் அப்படின்னா மருதாணிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். என்னோடய விலாக்லையுமே வந்து மேக்ஸிமம் மருதாணி செஞ்சு சேல் பண்ணுறது, அதுக்கப்புறம் நான் வைக்கிறதுன்னு அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த இதில் வந்து பாப்பா இருக்கனால நான் மருதாணி வைக்கல. ஸோ அதை வந்து வீடியோவில் காட்ட முடியல. இந்த பெருநாளில் அந்த மருதாணி மட்டும் கொஞ்சம் வந்து மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா எல்லோரும் சீக்கிரமே எந்திரிச்சு பார்த்திங்கன்னா டீ எல்லாமே குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சீக்கிரமாகவே வந்து தொழுகை வச்சுட்டாங்க. அதனால் தொழுகை போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நான் வந்து போகலை, நான் பாப்பா வச்சுருக்கனால நான் போகலை. மற்றபடி மச்சி, அண்ணன், அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து தொழுகை போயிட்டாங்க. தொழுகை போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து 1 by 1 வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா, அதுக்கப்புறம் வந்து வட்டலாப்பம், கோழியாப்பம், மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் ஸ்வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன், அதுக்கப்புறம் வந்து கடல் பாசி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. பட் வந்து பாப்பா வந்து இருந்ததுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. பட் மத்தியானம் வந்து அவளை கொஞ்சம் தூங்க வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் ப்ராப்பராக வந்து வீடியோ எடுத்தேன். லைட்டாக வீடியோ எடுத்திருக்கேன். ரொம்ப சாப்பாடு செய்கிறது அந்த மாதிரிலாம் என்னால் ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ்டாக வீடியோ வந்து எடுக்க முடியல. அது மட்டும்தான். அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி இது என்னோடய சின்ன நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் போட்டிருந்தான். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ஒரு மத்தியானம் போல் ஒரு ரஃப்பாக ஒரு கவுன் போட்டிருந்தா, அப்புறம் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா. என்னோடய இங்கிலாஸ் வீட்டுக்கு போகும்போது அப்போ ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா. ஸோ அவளை வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிவிட்டு, ஏன்னா அவளை ரெடி பண்ணி அவளுக்கு மருந்து அந்த மாதிரி எல்லாமே போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவளை குளிக்க வச்சு ரெடி பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். ஸோ அதனால் அவளை ஃபஸ்ட் ரெடி பண்ணிடலான்னு அவளை தான் ஃபஸ்ட் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஜுவல்ஸில் பார்த்திங்கன்னா வெள்ளியை தாண்டியும் இந்த எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஹேர் பேண்ட் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த ஹேர் பேண்டு வந்து வச்சாச்சு. அப்புறம் பாப்பாவையெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் எப்போதும் வந்து பெருநாள் காசு அப்படின்னா வந்து எல்லோரும் நமக்கு தருவாங்க. இப்போ வந்து என்னோடய குழந்தைக்கும் வந்து பெருநாள் காசு தருது. என்னோடய அண்ணன், அப்புறம் என்னோடய 2 அண்ணன், மச்சி, அதுக்கப்புறம் அத்தா, அம்மா எல்லோரும் வந்து பெருநாள் காசு கொடுத்தாங்க. அதையும் தாண்டி வந்து யாரெல்லாம் பெருநாள் காசு கொடுத்துருந்தா அப்படின்னா என்னோடய அண்ணன் பசங்க 5 பேரும் என்னோடய பாப்பாவுக்கு வந்து பெருநாள் காசு கொடுத்துருந்தாங்க. அது ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷன் தான். ஏன்னா நம்ம வாங்கிட்டு இருந்தோம், நம்ம கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்து அவங்க வந்து என்னோடய பாப்பா கொடுக்கும்போது அது ஒரு மாதிரி ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ பெருநாள் காசு எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் வந்து சும்மா குளிச்சுட்டு ஒரு ரஃபாக ஒரு பிளாக் கலர் சுடிதார் தான் போட்டிருந்தேன். அதை நான் இமேஜில் ஆட் பண்ணியிருந்தேன்ல, ஸோ அந்த சுடிதார் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாரீ தான் என்னோடய ஃபஸ்ட் அண்ணே வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சாஃப்டாக நல்ல ஒரு சாரீ. கல் இருக்கும், ஆனால் கல் எதுவுமே கொட்டாமல் நல்ல ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக போடுற அக்சசரிஸ், அதாவது கிளிப்ஸு, லப்பர் பேண்ட், அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் இது மட்டும் தானே போடுவோம். ஸோ இதுகளை மட்டும் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஜுவல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கோல்டு தானே போடுவோம். ஸோ வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு கிளம்பிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பாட்டுக்கான ஒர்க் வந்து சைட் பை சைட் போயிட்டு இருந்துச்சு. மத்தியானம் வந்து அண்ணன் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மாதிரி மந்தி ஸ்டைலில் ஒரு தேங்காய் சோறா, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாப்பாடாக வந்து இருந்துச்சு.
பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மந்தி மாதிரி இருந்துச்சு, அதே மாதிரி டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மலேசியா ஸ்டைலில் வந்து அன்னை செஞ்சுருந்தாங்க. இதுக்கு வந்து ஒரு மட்டன் கிரேவியும் செஞ்சுருந்தாங்க. அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் மச்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒர்க்லாம் வந்து செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. சைட் பை சைடு வந்து கீர் வந்து ரெடியாக இருந்துச்சு. இது வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும். எந்த ஒரு ஈதில் ஏதாச்சும் ஒரு விருந்து அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி கீர் வந்து செய்கிறது வந்து ரொம்பவே இதாகிடுச்சு. நான் இன்ஷால்லா ரெசிபிஸ் போட முடிஞ்சால் போடுறேன். அதுக்கப்புறம் சைட் பை சைடு ஒரு ஒர்க்காக வந்து போயிட்டு இருந்துச்சு. சிக்கன் பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பீஃப் கபாப் மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ரெடி பண்ணுற ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சாச்சு. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல அன்னை செஞ்சிருந்த சாப்பாடு. ஸோ அந்த ரைஸு அதுக்கப்புறம் வந்து பீஃப் கபாப் மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வந்து மசாலாஸ்லாம் இல்லாமல் மினிமமான மசாலா போட்டு தான் செஞ்சாங்க. பட் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கத்தரிக்காய் பச்சடி மாதிரி செஞ்சுருந்தாங்க. இது பிரியாணிக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சாப்பாடுக்குமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவிச்ச முட்டை. ஸோ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பெருநாள் வந்து எல்லாருமே இருக்கும். அதாவது என்னோட அண்ணன் எப்போதும் யாராச்சும் ஒரு ஆளாச்சும் மிஸ் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் என்னோட அண்ணன் ரெண்டு அண்ணன் எங்கள் அம்மா அத்தா இப்படி எல்லாருமே இருந்தோம், ஹோல் ஃபேமிலியே. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப வந்து ஹாப்பியாக போணுச்சு. நான் சொல்லியிருந்தேன் மட்டன் கிரேவி தான் இது. ஸோ மட்டன் கிரேவி, அப்புறம் சிக்கன் 65, அதுக்கப்புறம் வந்து எலும்பு, அதுக்கப்புறம் வாழைக்காய், இந்த மாங்காய்லாம் போட்டு நல்ல ஒரு தால்ச்சா. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் ரெடி ஆகி நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நானும் பார்த்தீங்கன்னா கிளம்பி என்னோட இன்லாஸ் வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ என்னோடய இன்லாஸ் வீட்டு வந்து பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நடந்தே வந்து கொஞ்சம் தூரம்லாம் இருக்கும். ஸோ வந்து என்னோடய இன்லாஸ் வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோம். ஈதுக்கு வந்து ஒரு பிக்சர் கூட நாங்கள் எடுக்கவே இல்லை. காலையிலேருந்தே ஒரு மாதிரி எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன், அப்புறம் பாப்பா தூங்க இப்படி போயிட்டு இருந்தனால இமேஜஸ் எதுவுமே எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு, அதாவது என்னோடய இன்லாஸ் வீட்டுக்கு போயிட்டு தான் ஃபோட்டோஸே எடுத்தோம். ஒரு 2-3 கிளிப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாரோட பாப்பாவை வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஈத் வந்து எங்களுக்கு ரொம்பவே சூப்பராக போணுச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் நல்லா போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட ஈத் எப்படி போணுச்சு அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ்.